டி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமித்ஷாவை சந்திக்கிறாரா விஜய்? அண்ணாமலையை நோக்கி நகர்கிறதா அரசியல்? கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற மிக துயரமான சம்பவத்தில் 41 உயிர்கள் பலியாகியுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இல்லை, உடனே கிளம்பி சென்னை போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் தரப்புலேருந்து யாருமே பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒரே ஒரு ட்விட்டரில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்தார். அதுக்கப்புறம் 72 மணி நேரம் கழித்து தான் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு செவ்வாய்க்கிழமை அன்று. என்ன அதில் பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நான் என்னோடய வாழ்நாளில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துன்பத்தை அனுபவித்ததில்லை. எனக்கு அவ்வளோ ஒரு துயரத்தை கொடுத்துருக்கு. நான் அங்கேருந்து போகணுன்ட்டு எனக்கு எண்ணம் இல்லை. கரூர்லேருந்து நான் இருந்தால் மேற்கொண்டு ஏதாவது அசம்பாவிதம் மிக பெருசாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து சென்னைக்கு கிளம்புனேன். நான் அப்படி விட்டுட்டு போகிற அளவுக்கு ஏன்னா நானும் மனுஷன்தானு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இது பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறதா இருந்தாலும். நான் அலுவலகத்தில் இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்னுடைய தொண்டர்களை எந்த விதத்துலேயும் தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே போல் அவருக்கு ஆதரவாக பேசிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காருங்க. இது 72 மணி நேரம் கழித்து அவர் பேசின விஷயம். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவளிக்கலை. ஆனால் அவர் மேலே மட்டும் தவறு இருக்காது, அரசாங்கத்தினுடைய தவறும் நிர்வாக சீர்கேடாக இருந்திருக்கலாம், காவல்துறை அந்த இடத்துல சரியாக செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை பற்றின நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல இவ்வளோ காவல்துறை இருந்திருக்கணும், ஏன் இல்லை, அவங்க கேட்ட இடத்த ஏன் வழங்கலை, அந்த இடத்துல ஏன் மின்சாரம் கட்டாயிருந்துச்சுன்னா அது ஏன் கட்டாயிருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார். அதே மாதிரி விஜயை மட்டும் ஒரு பாயிண்ட் பண்ணி குறிக்கோளாக வச்சுட்டு பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் அரசியல் நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு, அவரை இதுலேயே இது பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்துச்சு. இதுதான் விஜய்க்கான மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. அண்ணாமலையின் பேச்சாக மட்டும்தான் இருந்திருக்கும். அதுதான் தாவேக்காவினருக்கும் ஒரு ஆறுதலாக அமைந்த விஷயமா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நகர்ந்துட்டு இருந்தது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் கரூர் அங்கே நடந்த சம்பவங்கள் பற்றியும் எல்லாமே விசாரிச்சுட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு போயிருந்தாங்க. அதன் பின்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தகவலின்படி பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் ஒரு குழு அமைச்சிருந்தார், உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருந்தார். அது திருமதி ஹேமாமாலினி அவங்க MP அவங்க தலைமையில் அமைச்சிருந்தார். அந்த குழுவும் செவ்வாய்க்கிழமை அன்று கரூர் விரைந்து அங்கு நடந்த சம்பவங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சந்தித்து விளக்கம் கேட்டு அந்த அறிக்கையை தேசிய தலைமையில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட நிகழ்வுகள் பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுற மாதிரியே மாறிடுச்சு. ஏன்னா இந்த சம்பவம் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியலில் இதுக்கு மேலே ஒரு எதுவும் பண்ண முடியாதோ, அதாவது அரசியல் அனாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தரப்புல இருந்து யாரும் பேசுவதற்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா இவர் கூட்டணியே இல்லாமல் இவர் எல்லா கட்சியும் எதிர்த்துட்டு மெயினாக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதோட பலன் தான் இப்போ திமுக இவங்களை ரொம்ப எகென்ஸ்டாக பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு முன்னாடி இப்போ அவருடைய அரசியல் நகர்வுக்கு செய்யணும்னா ஒரே ஒரு வழி தான் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சார்னா மீண்டும் அவருடைய அரசியலில் அவர் இன்னும் அடுத்த இலக்குக்கு போகிறதுக்கான வழிகளாக அது ஒரு வாய்ப்பாக தென்படுது.
இதை வந்து இவருக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இவரு கூட ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் அவர்களும் பேசிகிட்டு இருக்காரு. அவரும் திரு அண்ணாமலை அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். இப்படி இருக்கிறனால இவர் மூலியமா வந்து திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை விஜய் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. விஜய் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கார். அப்போது அவருக்கும் அந்த கிளாஸ் வரலாம். பொதுவான ஒரு நபரை வந்து முதல்வர் வேட்பாளராக வைக்கணும்னு சொல்லி வந்ததுன்னா மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெயர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பரிந்துரைக்கப்படலாம். அதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு விஜய் அவர்களும் துணை முதல்வராக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.